Vanakkam and welcome to yet another episode of Coloring Sambhavam. Hope my Silundi gang is doing absolutely well. So, இன்னைக்கு நம்ம கலர் பண்ண போறது என்னன்னா, it is a collection of pictures that inspired me. என்னோட பழைய ப்ரஷ் பென்ஸ் முன்னாடி அசிங்கப்படுறது அசிங்கமா கேவலமா இருந்தாலும் நமக்கு இப்ப வர வழியில லெட்ஸ் மூவ் ஆன் டு த ஸ்கெச்சஸ். ஆல்ரைட், இந்த பேஜ்ல உள்ள ஸ்கெச்சஸ்லாம் எதை பத்தி அப்படின்னா, என்னோட டே டு டே லைஃப்ல நான் பார்க்குற சில விஷயங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களை நான் ஃபோட்டோ எடுத்துப்பேன். ஸோ ஃபோட்டோ எடுக்கிற விஷயத்துல அந்த ஃபோட்டோ ஒரு ஸ்டோரி சொல்லுதுன்னா, அதோட ஃபேஸ் வேல்யூவை தாண்டி அதுக்கு ஒரு மீனிங் இருந்துச்சுன்னா, ஐ ரியலி லைக் இட். ஸோ அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸை தான் நான் இங்க ட்ரா பண்ணியிருந்தேன். Actually, these days I've heard a lot of people polemifying that இன்ஸ்பிரேஷனே இல்லை, ஒரு கிரியேட்டிவிட்டி இல்லை, ஒரு மியூஸ் இல்லை அந்த மாதிரி. பட் ஜஸ்ட் லுக் around, babe. Just observe. There's so much thing around you. இன்ஸ்பிரேஷன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய கிரியேட்டிவ் ஐடியா வரணும்னு அவசியமே இல்லை. நம்ம சுற்றி இருக்கிற சில விஷயங்களை பார்த்தாலே யூ வில் ஃபீல் வெரி மச் இன்ஸ்பயர்ட். அண்ட் நான் நெக்ஸ்டா கலர் பண்ற இந்த அக்கா உங்களுக்கு யாருன்னு தெரியாத மாதிரி எனக்கும் யாருன்னு தெரியாது. ஷி வாஸ் a total stranger. அவங்கள நான் ஒரு ஸ்டேஷன்ல தான் பார்த்தேன். இட்ஸ் லைக் வேலண்டைன்ஸ் டேக்கு 2 நாள் முன்னாடி. ஸோ என்ன இந்த பிக்சர்ல எனக்கு இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சுன்னா, அவங்க வந்து அந்த ரோஸை அவங்களோட மண்டையில என்டாங்கிள்டா இருக்கிற அந்த கேர்ள்ஸ்ல குத்தி வச்சிருந்தாங்க, which was really dope, and she was walking carefree. It was a vibe to say, and I really liked it. So I was just, you know, I wanted to bring it to the paper. So I went with that. ஆப்டா அக்கா பூவை கையில வைக்காம காதுல வச்சிருக்காங்க. வெரி வெரி வேலண்டைன் appropriate. I liked it. And as I'm recording, I can hear my voice. I'm gasping for breath in between, but we are going to do it anyhow because we have successfully procrastinated it for around what, 3 months? 3 months. Gosh. மூவிங் ஃபார்வர்ட், நான் இப்போ கலர் பண்ணிட்டு இருக்க இந்த இமேஜ் வந்து நான் எடுத்திருந்த ஒரு பிக்சரோட இன்ஸ்பிரேஷன் தான். அண்ட் அந்த பிக்சர் வாஸ் ஆஃப் அ ரேம் ஷேக்கிள்டு ஹோம். அதாவது சிம்பிளா சொல்ல போனா பாலடைஞ்சு பாலடைஞ்சு தமிழ் இஸ் சோ டிஃபிகல்ட் ஃபார் மீ. இதெல்லாம் கான்வென்ட் ஸ்கூல்ல போட்டதுக்கான இஃபெக்ட்ஸ் தான். இப்போ கரெக்டா சொல்றேன் பாருங்க, பாலடைஞ்சு போன வீடு எப்படி சொல்லிட்டேனா? யா. ஸோ அந்த மாதிரி ஒரு வீட்ல இட் வாஸ் லைக் பேசேஜ், ஸ்மால் பேசேஜ், என்ன மேபி ஃபார் ஏர் பாசிங் ஆர் சம்திங் லைக் தட். ஸோ அந்த மாதிரி ஒரு பேசேஜோட நெட் லைட்டா லைக் இட் வாஸ் டோன் அவுட். அங்கிருந்து ஒரு ஸ்பேரோ வந்து வெளியில வர ட்ரை பண்ணிட்டு இருந்துச்சு. அண்ட் இட் வாஸ் குவைட் மெட்டஃபாரிக்கல் அண்ட் ஐ லவ் இட். ஸோ ஐ வாஸ் ட்ரைங் டு கெட் இட் ஹியர். நெக்ஸ்டா நான் எங்கேயோ ஒரு இடத்துக்கு ஆட்டோல போயிட்டு இருக்கும்போது ஞாபகம் வந்துருச்சு. நான் ஷாப்பிங் போயிட்டு இருக்கும்போது வழியில ஒரு அக்கா ஸ்கூட்டில போயிட்டு இருந்தாங்க. அவங்க பின்னாடி இந்த அங்கிள் உட்கார்ந்துருந்தாரு. ஐ திங்க் he could be her father or something. ஸோ இந்த அங்கிள் வந்து கையில அந்த பாட்ஸ் எல்லாம் மாட்டிட்டு he was carrying it home. ஸோ இந்த மாதிரி பிக்சர்ஸ்லாம் பார்க்கும்போது there is already a story, முன்னாடி என்ன நடக்க போகுதுங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல. ஐ ஃபைண்ட் இட் இன்ட்ரெஸ்டிங். இஸ் இட் ஜஸ்ட் மீ ஆர் do any of you feel that too? அண்ட் இந்த மாதிரி இமேஜஸ்லாம் பார்க்கும்போது ஐ ரியலி வண்டர், அவங்க வீட்டுக்கு போய் அந்த பாட்டெல்லாம் வச்சிருப்பாங்களா, அதுல என்ன பண்ணுவாங்க, மேபி பிளான்ஸ் வளர்ப்பாங்களா, இல்ல ஐ கீப் திங்கிங் அபவுட் தட். இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கேரக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு யோசிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் அதுவும். அண்ட் இந்த மாதிரி ஒரு தாட் ஓவர் திங்கிங்ல வருமான்னு தெரியல, பட் இட் இஸ் லைக் வண்டரிங் இன்டு சம்படிஸ் லைஃப்ல அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்ஸ். அண்ட் தென் மிச்சம் இருக்கிற கலரிங்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஐ கேவ் சம் ஸ்கெட்ச் ஒர்க் ஆல்சோ.
After that, I'd move forward to this picture. When I was doom scrolling, I found this video of Punch. Actually, நீங்க பாத்தீங்கன்னா somebody is handing a new toy and Punch is not even trying to look at it. It is how loyal he is towards his toy, and I love it. And sometimes நம்மளும் இப்படிதான் ரொம்ப அட்டாச்டா இருப்போம்ல சில things, even though it is dirty, even though it is not good for us anymore, we are still attached to those things because at some point it served one of our needs. ரொம்ப டீப்பா பேசுறனும், சரி போவோம். ஸோ இந்த மாதிரி நான் கூட ரொம்ப அட்டாச்டா இருப்பேன், பட் only to things, not with humans, which is great for me. Like, பட் ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, I had a keychain. ஸோ இந்த keychain வந்து உடஞ்சி அசிங்கமா போனா கூட it is really hard for me to throw it away. ஸோ அந்த மாதிரி ஒரு டர்ட்டியான அட்டாச்மெண்ட் ஸ்டைல் என்கிட்ட இருக்குது, பட் லக்கிலி it doesn't apply to humans. அண்ட் இந்த மாதிரி இமேஜஸ் வந்து நம்மளுக்கு நிறைய டெரிவேஷன்ஸ் கொடுக்கும், மோர் தென் த ஃபேஸ் வேல்யூஸ், விச் இஸ் இன்ட்ரெஸ்டிங். அண்ட் அதுக்குள்ள நம்ம டீப் டைவ் பண்ண முடியும், அதோட சைக்கலாஜிஸ் இல்லை what is the story behind அப்படிங்கிற மாதிரி. And it was interesting because as I was doing it, I was also thinking about the background of each image. And நான் நிறைய கலர்ஸ் ஃபில் பண்ணியிருந்தேன் இந்த artwork, which is absolutely, not my style. I do not like bright poppy colors in my work, and I really like muted tones, dark undertones, அந்த மாதிரி. இவ்வளோ கலர்ஸ் பாப் ஆகுறது, எஸ்பெஷலி yellow is not at all my color, even though it is like, I don't know, I just hate yellow. I don't know why, because I don't know, I just hate it. But in the மாதிரி bright colors kuda, it was very discomforting for me. Even though it served the picture, it was discomforting for me because I don't like too many colors, too many poppy things and stuff like that. But in the image vandu, it did work out because it needed it. Every face had its own color, has its own drama, has its own story going on, which was super, super cute and fun. Now, all that was remaining was just coloring, and it was quite satisfying to fill colors. And சைடில் அங்கே என்ன முண்டமாக நின்றுட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, it was like two mannequins, and அது வந்து இன்னொரு mannequin வந்து இன்னொரு சைடில் இருக்க mannequin ஏ தலை எங்கடா அப்படின்னு பார்த்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. I felt it interesting too, so I drew it over here. After that, I was just coloring and coloring. இந்த வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கும் போதே I can feel that it is too imperfect, but I'm just happy and grateful that I'm finally giving voiceover because it has been 3 months. And today also I had cold and fever. I was like, you know what, cold ஆகுது fever ஆகுது போடாடே அப்படின்னு எடுத்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது தான் இந்த வீடியோ. And I'm grateful that finally I have recorded this video. Because today I had the vibe, and this is the final output.